ஆக்சுவலி 24 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு எந்த மடையண்டி சொன்னா? வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோன்னு போட்டு டார்ச்சர் பண்றாங்க. உனக்கு தான் அந்த மாப்பிள்ள பிடிக்கல, அப்புறம் ஏன் போற? பிடிக்கலன்னா சொன்னா பத்தாதான், அந்த மூஞ்சியை நேர்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் டெசிஷன் என்னன்னு சொல்லணுமா? ஓகே அண்ணா மச்சி, பாப்போம்டா, ஆல் தி பெஸ்ட். என்னவோ போ, பயமா இருக்கு. பாப்போம்டா. சரி பாத்துக்கோ, ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டிட வேண்டாம். ஓகே பாத்துக்கோ, பாய். பாய். இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ண போறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க நேர்ல வந்து சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஹேய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க. ஓகே, வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். Thank God. இப்போ அது கொஞ்சம் சரிங்களா? கிருஷ்ணா, ரைட்? நீ தான் அந்த நாவலை பப்ளிஷ் பண்ண ஃபோன் பண்ணியிருந்தல? எஸ் சார். சார் ஒன் செகண்ட், நானே நரேட் பண்ணிடுறேன் உங்ககிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அவ்வளவு டைம் இல்லையப்பா, அதான் ஃபுல் டிராஃப்ட் கொடுத்துருக்கியே. இல்லை சார், ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது சார், அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். சரிப்பா, சொல்லு, என்ன மாதிரி கதை? லவ் ஸ்டோரி சார். ஹேய், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்க கதையை சொல்லுங்க, அப்புறம் நான் என் லவ் ஸ்டோரி சொல்றேன். லவ் ஸ்டோரியா? என்னப்பா இது? வேற ஏதாவது சப்ஜெக்ட் புதுசா எழுதுங்களேப்பா. சார், அதாவது இது ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஸ்டோரி சார். 2 ஐடி ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க, அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. நீ லேட்டா ஆயிடுச்சு, ஏன்னா மேனேஜர் பிடிச்சி திட்டுற? நான் என்னடா பண்ணேன்? அந்த மேனேஜர் தான்டா. பொண்ணுங்க லேட்டாக வந்தால் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டான். சும்மா மேனேஜர் எல்லாருமே அப்படி தாண்டா இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லாத, எப்போ பார்த்தாலும். நீ தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணு. எனக்கு தானே தெரியும் எவ்வளோ காண்டாக்கிறாங்க. டேய், அறிவில்ல, ஹார்ன் அடிச்சுட்டு வர மாட்டே நீ? நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஹார்ன்னா இப்படி அடிக்கணும். போ. ஓட்ட தெரியாம வந்துடுறாங்க காலங்கத்துல. மச்சான், இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்குது, கப்பை தூக்குறோம் நாங்க. தம்பி, நீங்க இருக்கிற பாப்புக்கெல்லாம் கப்ப கடவுள் கூட நினைச்சு பாக்காங்கடா. இந்த வாட்டி நாங்க தான். டேய், தலை தோனி அடிப்பான்டா இன்னைக்கு, தெரிகிறோம் பாடுறான் நாங்க. அவனை பாலே குச்சி உரி விட்டு வீட்டுக்கு அனுப்புறோம்டா மச்சான். அப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அவனை ஓரமா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. மச்சி, இவ்வளவு சிஎஸ்கே ஃபேன் தான் போல. பண்றான் ஏவா, உனக்கு அறிவே இல்ல? நான் இண்டிகேட்டர் போட்டு தான் வந்தேன். உங்க அப்பா என்ன ஆட்டோ ஓட்டுறாரு, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புறீங்க? சாரி. சாரியா, வந்துட்டாளுங்க. டேய் ஏறா, நம்மளுக்கு வந்து இடிச்சாலும் நம்மளதான் திட்டுவானுங்க. மச்சான், இன்ஜின் ஆன் பண்ணு. ஏறுறா. அப்புறம் கிருஷ்ணா, நீ சென்செக்ஸ் பாத்தியா? டேய், இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன சென்செக்ஸ் புதுசா ஆரம்பிச்சுட்டு ஏதாவது சீன் போட. டேய், எவனோ விட்டா மச்சான். நீ என்னன்னு பாரு, இதோ வர. ஏமா நின்னுட்டு இருக்கிற வண்டியில வந்து இடிக்கிற? உனக்கெல்லாம் ஏமா லைசென்ஸ் கொடுத்தான்? வண்டி வாங்கி 1 மாசம் தான், 2 வாட்டி விட்டாங்க. சாரிங்க. சாரியா? நினைச்சேன். சாரிங்க, நான் பார்க்கல. பாஸ் சாரி பாஸ், தெரியாம பண்ணிட்டேன். ஒண்ணுல பாஸ், எல்போர்டு. எல்போர்ட்னா? சாரி பாஸ், தெரிஞ்ச பொண்ணு அதான். தேங்க்யூ பாஸ். ஹே ஸ்கூட்டி, என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தேன். இப்பெல்லாம் பைக்லாம் இல்ல, கார் தானா, ஸ்ட்ரைட் டார்கெட்டு. அது இந்த மாதிரி பெரிய பெரிய ரோட்லாம் ஓட்டாதீங்க சரியா? இந்த மாதிரி அபார்ட்மெண்ட், குட்டி குட்டி சந்து இதெல்லாம் ஓட்டி பழகுங்க, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆக்சுவலி தப்பு இந்த வாட்டி என் மேல இல்லைங்க. தெரியுதுங்க, அதுக்காக எப்ப பார்த்தாலும் மத்தவங்களே வந்துட்டு இருப்பாங்களா என்ன? நம்மளும் விழுவோம். வாங்க. என்னாச்சு? ஃப்ராக்சரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையா, ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலி நான் சீரியஸா சொல்றேன், அன்னைக்கு என் மேல ஒன்றும் தப்பு இல்லை, அந்த கார் தான் வந்து அடிச்சான். சரி சரி, தெரியுது. ஆனா இவன் சும்மா இல்லைங்க, ரொம்ப ஓவரா கலாய்ச்சான். எனக்கு செம்ம கோவம் வந்தது. ஏதோ ஹெல்ப் பண்ணானேன்னு சும்மா இருந்தேன். ஆனா என்னைக்காவது என்கிட்ட வசமா மாட்டிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா மாட்டினான். கிருஷ்ணா, சாரா. தயவு செய்து பேசாதடா. கிளைண்ட் கால் இருக்குடா. நீ பெட்ரோல் போடுவே பெட்ரோல் போடுன்னு எத்தனை வாட்டி சொன்ன?
10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. யாரா ஹாய். ஹலோ, ஆ? இன்ஃபோ பார்க் தானே, வாங்க. இல்லங்க நான் சும்மா ஆட்டோ வருதுன்னு பார்த்தேன். ரொம்ப நீங்க சீன் போங்க. போடாதீங்க, நான் பத்திரமா உங்களை சேர்த்துடுவேன். உட்காருங்க. ஆண்டவா நீதாங்க. ஏங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது பின்னாடி வராங்களா? ஏன் இல்ல எனக்கு மீட்டிங் இருக்குது அதான் கேட்டேன். இல்ல? டேய் தயவு செய்து பெட்ரோல் போட்டு வந்து சரி, கொன்றுவேன் போ. ஹலோ, என்ன பண்றீங்க? இல்லீங்க, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள்ஸ் கூட்டிட்டு போறேன்னா உங்களை பத்திரமா சேர்த்துடணும். கடவுளே அதுக்குதான். எங்க போய் சேர போறேன்? மச்சான் போய் சேர்ந்தோட லெட்டர் போடுறா. டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. உங்களுக்காக தாங்க 30ல போயிட்டு இருக்கேன். 30 பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் போங்க. ஹலோ, ஏய் கையெல்லாம் எடுக்காதீங்க, பார்த்து போங்க, பார்த்து மெதுவா போய் சேர்ந்தா போதும். பா எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களா? மீட்டிங் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. சிச்சோ, சாரிங்க. சீரியஸா சொல்றேன், இதை விட ஸ்பீடா நான் வந்ததே இல்ல. பரவாயில்ல, பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தீங்களே, அதுவே போதும். பா, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? எனிவேஸ், ஐஸ்வர்யா. திருப்பி குத்துரு. கிருஷ்ணா மச்சி தெரியல மீட்டிங் போல இருக்கு. ஃப்ரெண்டு சிவா. தெரியும். அன்னைக்கு அந்த ஆட்டோக்கார காமெடி ட்ரை பண்ணாரு, அவர் தானே? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நடப்பதுவோ அறியாமல் நான் உன்னுடனே நிற்பதுவோ நான் போகும் சாலைகள் நாமாக தெரிகிறதே பயின்றது உன்னுடன் தான் என்பதுதான் காரணமோ இரு விழிகளில் பேசிய ரகசிய கவிதைகள் இதயத்தில் கசிந்ததுவோ என் மனதினில் வருடிய அழகிய மழை துளி வேறினை சேர்ந்ததுவோ கை கோட்ட நினைவெல்லாம் சலனங்கள் அழிய
ஒன்றினில் ஒன்றாவோம். பிழை செய்கிறேன், உன்னை ரசிக்கிறேன். நட்பிலே துளி விஷம் கலக்கிறேன். மலரும் மலரும் முள்ளும் முள் சார்ந்தே இருப்பது போலே. இரவும் பகலும் என் நிழல் போல் வந்தாயே. இமை நொடி கணம் உயிராய் பயணிப்போ. வெயிலும் மழையும் இனி வானவில் போலாவோம். என்னை உனை கரம் மனம் ஒன்றினில் ஒன்றாவோம். அந்த 4 மாசம் செம்ம ஜாலியா போச்சுங்க. ஐ வாஸ் டோட்லி இன் லவ் வித் ஹிம். அவனா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா என் பர்த்டே வந்தது. ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நைட்டு காலே பண்ணல. ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆச்சு, காலே பண்ணல. செம்ம கோவம் வந்துச்சு. கரெக்டா 4 மணிக்கு கால் பண்ணான். சரி பீச்சுக்கு வா பார்க்கலாம்னு. கோவம் இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனேன். ஹாய். ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் உன்கிட்ட. அதனால தான் உன்னை வர சொல்லியிருந்தேன் ஐஷு. சொல்லு. இல்ல, ஆஃபீஸில் ஆன்சைட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஐஷு. ஓ, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஷியராக கிளம்பிடுவேன். இதை சொல்லதான் கூப்பிட்டியா? ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம் ஐஷு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாளா. அதான் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஐஷு. சூப்பர்டா. கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி கால் வருது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. I'll just go. Congrats again. ஐஷு, சொல்லவே மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். அன்னைக்கு அவனோட சேர்ந்து ரொம்ப தூரம் போலான்னு நினைச்சேன். ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு சொல்லிட்டான். அவன் கடைசியில என்ன லவ் பண்ணானா இல்லையான்னே தெரியாம போயிடுச்சு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். அவனோட மெமரிஸ் எங்க போனாலும் என்ன ஹாண்ட் பண்ணிட்டு இருந்தது. இவ்ளோ செல்ஃபிஷான ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு என்ன நானே வெறுத்தேன்.
Those were the worst days of my life. கிருஷ்ணா இல்லடா கால் பண்ணும் மெசேஜ் பண்ணும் தோணும், ஆனா அவ்வளவு கோவம் எனக்கு. என்னை விட கரியரும் காசு அவனுக்கு முக்கியமா போயிடுச்சு. கரியர் காசு எல்லாத்தோட சேர்ந்து லவ் முக்கியம்னு கிருஷ்ணாக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகல. ஆஃபீஸில் எப்படியோ சண்டை போட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ என்னப்பா, வந்து அவங்க சேர போறாங்க, சுபம்னு முடிக்க போற. கதையில ஒரு ட்விஸ்டே இல்லையப்பா. இப்படி இருந்தா யார் படிப்பா சொல்லு. சார் நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட் இனிமே தான் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. அப்படியா, சொல்லு. யூஎஸ்லேருந்து வந்தவன் நேரா அவகிட்ட போனா செருப்பால் அடிப்பான்னு தெரியும். அதனால முதல்ல மெயின் ரூட்டை முடிச்சுலாம் நேரா அவங்க அப்பா கிட்ட வந்துடுறான். இது ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் இல்லையே, என்னமோ அதிர்ச்சியாக போற ட்விஸ்ட்னு சொன்னேன். வரேன் அவன் நேர்ல பார்க்க போற அந்த ட்விஸ்டே நீங்க தான் சார். நானா? அதாவது நம்ம கதையில வர அப்பா மாமா, நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா, ஐஸ்வர்யா நரசிம்மோட அப்பா நரசிம்மன், நீங்க தான் அது. ஆமா இருங்க ஒரு 2 minutes உட்காருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். மாமா நீங்க என்ன வெளியில போடா நாயே அப்படின்னு சில பல பஞ்ச் எல்லாம் பேசுறதுக்குள்ள உங்ககிட்ட சில பல மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் பாத்துக்கோங்க. அதாவது மாமா, நான் தான் கிருஷ்ணா வரதராஜன். நேற்று ஈவினிங் தான் யூஎஸ்ல இருந்து இறங்கினா பாத்துக்கோங்களேன். யூஎஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நேரம் எப்படி ஐஷு கிட்ட மூஞ்சி காட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனேன் மாமா. பார்த்தாங்க அண்ணியன் படம் ஓடிட்டு இருக்கு. யாரு? நம்ம அம்பி விக்ரம் சதாவோட அப்பா அம்மா கிட்ட லவ் லெட்டர் தரான். அப்பதான் மாமா உணர்ந்தேன், பெரியவா சம்மதம் தானே முக்கியம், அதுதானே உசிதம். உடனே எங்க ஜோசியர் கால் பண்ணி சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். மிருகசிருஷம், மகம், அனுஷம், சுவாதி, இது நாளைக்கு பொண்ணோட நட்சத்திரம் இருந்தா ஜாதகமே பார்க்க வேணா நம்ம சாஸ்திரம் சொல்றது. நம்ம ஐஷு வந்து மிருகசிருஷம், நான் வந்து மகம், மொத்தமா 7 பொருத்தம் ஓஹோன்னு இருக்குன்னு நம்ம சாஸ்திரிகளே சொல்லிட்டார். முக்கியமா ரிஜு தட்டல. மாமா நான் மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அடுத்த வருஷம் ஐஷுவை கூட்டின்னு ஃபாரினுக்கும் போயிடுவேன். ஸோ உங்க லிஸ்ட்ல ஃபாரின் மாப்பிளையும் டிக்கு. கடைசியா சம்மதிக்க வேண்டியது நீங்களும் ஐஷுவும் மட்டும்தான். என்ன சொல்றது தம்பி? ரொம்ப நல்லா பேசுற. நாங்கெல்லாம் அந்த காலம், இவ்வளோ ஸ்பீடு எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. ஆத்துல வந்து பேச. இது போதும் மாமா, ஐஷுவை நான் டீல் பண்ணிக்கிறேன். அதுதான்ப்பா ரொம்ப கஷ்டம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். அப்போ இந்த புக்கு அது சும்மா மாமா, ஆபீஸ்ல தான் ரஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கெரியர் காசுலாம் விட்டு உனக்காக வந்தா என்ன பண்ணுவ? சிறுப்பால் அடிப்பேன். செம்ம கடுப்புல இருக்கேன். அப்போ செருப்பு ரெடியா வச்சுக்கோ. வாட்? உன் கிருஷ்ணா, he is on the way. What? You know him before? Of course. Hey Aishu, please wait. அசிங்கமா திட்டிடுவேன், என் கண்ணு முன்னாடி நிக்காது. நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளு. Get lost. ஹலோ, செம்ம சொதப்பல்டா. செம்ம கான்ல போறாவ. எங்க போறான்னு தெரியலடா. சாரிடா. நான் பாத்துக்கிறேன். அறிவில்ல, ஹார்ன் அடிச்சுட்டு வர தெரியாது. நான் ஹார்ன் அடிச்சுட்டு தாங்க வந்தேன். ஹார்ன் இப்படி அடிக்கணும். நீயா? ஐஷு ஐஷு வெயிட் பண்ணு. சீன் போடாதீங்க. என்னோட கீ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு. Just give me the key. மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு ஐஷு ப்ளீஸ். அடி வாங்குவ.
சாவியை கொடு. முடியாது. ஒரு வாட்டி நான் சொல்றதை மட்டும் கேள. சீனா, நீ பண்ணது தப்புதான், இல்லன்னே சொல்லல. அன்னைக்கு ஆக்சுவலா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆன்சைட் போற விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா உன்னை அங்க அப்படி பார்த்துட்டு எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டு போகாம இருந்துருவேணும்னு பயமாயிடுச்சு ஐஷு. கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தாட். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கு கடைசியா நீ அழுததை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியல. அங்க போன உடனே கிளம்பலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா வீசா அது இதுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி கால் பண்ண மெசேஜ் பண்ண, பட் நீ எதுக்குமே ரிப்ளையே பண்ணலையே. ஏதாவது பேச ஐஷு, சும்மா நிக்காத. இறங்கிட்டு வீட்டுக்கு கூட போகாம டைரக்டா உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். சீரியஸா. என்ன இந்த பேர் எனக்கு இந்த கவிதை எழுதுறது பாட்டு பாடுறதுலாம் தெரியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட டைரக்டா போய் பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். என்னது? அப்பா கிட்ட பேசுனியா? ஆமா. என்னால அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு கோவம், அவ்வளவுதானே? அதுக்காக என்ன நடு ரோட்ல நீலம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா என்ன? ஆமா, இப்படிதாங்க ஸ்கூல்ல கூட முட்டி போடாத என்ன நடு ரோட்ல போட விட்டா. அதுக்கப்புறமா உடனே ஒத்துக்கல. முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் கண்ணத்திலே ஒண்ணு விட்டா.